இவ்வளோ பேசிவ் இன்கம் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்சிங் ஹவர்ஸ் அண்ட் வந்து 10 மில்லியன் வியூஸ் எடுக்கணும் சோர்ஸுக்கு. அதே மாதிரி இது வந்து February 1ல இருந்து அது டபுள் மடங்கா கூட ஆகுது. அப்போ இதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தேவைப்படுது. ஆனால் இங்கே பாருங்க, இதில் இவர் ஜாயின் பண்ணதுமே வந்து அந்த அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணதுமே அவருக்கு வந்து சேல்ஸ் தான் ஆயிட்டு. அதுவும் வந்து $1 $3 $2 சொல்லி ஏமாவும். இவர் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணி அது சேல் நடந்தால் ஒரு வீடியோக்கே $16 மேலே சேல்ஸ் ஆகும் அடோபி ஸ்டாக். ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம் கைஸ். ஃபியூச்சர் அகாடமியால் நாங்கள் இந்த ஸ்டார்ட் பண்ணோம். நாங்கள் 6 இயர்ஸுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணோம். எதை பேஸ் ஆகிச்சுன்னா, நாங்கள் ஆன்லைனில் நிறைய இன்ஸ்டிடியூட்ஸ் வந்து இந்த ஜிக் செல் பண்ணுறது, அதே மாதிரி ட்ரேடிங் அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து எல்லாமே ரிஸ்கான ஒரு கான்செப்டில் தான் இது பண்ணிடுச்சு. அதே மாதிரி இந்த பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இந்த ஆன்லைன் ஜாபுக்கு வர காரணம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு ட்ரைனிங் ஒன்றில் இருந்தேன். ட்ரைனிங் ஒன்றில் இருந்து அது ஒரு குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு ட்ரைனிங் ஒன்று இது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல எனக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஒன்று தேவைப்படுச்சு. பட் வந்து எந்த கண்ட்ரோல் இப்போ நான் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்து நான் ஒர்க் பண்ணணும். இப்போ நீங்கள் பை செல் பண்ணுறதுனாலும் சரி, என்னன்னாலும் சரி, அது வந்து என்னோட கண்ட்ரோலில் அந்த ஏர்னிங்ஸ் இல்லை. அப்போ நான் யோசிச்சது வந்து எந்த கண்ட்ரோலில் ஒரு ஏர்னிங் வரும், அது வந்து அதுவும் எனக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஒரு $1000 இருந்தாலும் வித்ட்ரா பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணுங்கிற ஒரு மோட்டிவ்ல தான் நான் இந்த ஸ்டார்ட் பண்ணி நான் செய்துட்டு வந்தேன். அது நான் எல்லாத்தையுமே நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங்னு சொல்கிற எல்லா அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேருந்து ட்ரேடிங்லேருந்து அதே மாதிரி ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறேன், யூடியூப் சேனல் எல்லாத்தையுமே நான் இது பண்ணேன். நான் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள வீடியோ போட்ட உடனே மோனிடைசேஷன் ஆகும். அந்த டைம்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். பட் என்னன்னா, இதெல்லாம் வந்து எந்த கண்ட்ரோலில் இல்லை. இதுக்குன்னு வந்து ஒரு தனியான ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் வந்து தேவைப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருந்து நாங்கள் என்ன கண்ட்ரோலில் நான் ஜாயின் பண்ண ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு, நான் எப்போ வந்து இங்கே ஒர்க் பண்ணாலும் எனக்கு ஏர்னிங்ஸ் இருக்கணும். லொகின் பண்ணால் ஜாப்ஸ் இருக்கணும். அந்த ஜாப்ஸை கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கண்ணுக்கு முன்னுக்கு அதில் ஏர்னிங்ஸ் விளங்கணும். அதில் வர பிள்ளைகளை நான் படிச்சு கொள்ளணும். அப்படி இருக்கணும். பிள்ளை விழுந்தா ஏன் பிள்ளை விழுது என்னங்கிற விளங்கணும். ஓகே, பை பண்ணா செல் போகுது, செல் போனா பை வருது, இது என்னங்கிற கான்செப்ட் நமக்கு புரியாததுல நம்ம என்ன செய்யலாம், லாங் டேர்ம் வந்து சர்வே ஆகலாது. ஷார்ட் டைமுக்கு வந்து அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கலாம். பட் லாங் டைமுக்கு நாங்கள் என்ன செய்யலாது, சர்வே ஆகலாம். ஸோ அந்த கான்செப்ட்ல நம்ம உருவாக்கினோம் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். இந்த மாதிரி நிறைய பிள்ளைகள் இருந்துச்சு. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம உருவாக்கினோம். அதே மாதிரி பொதுவாகவே இந்த துபாய், கட்டார், சவுதி, இந்தியா இந்த கண்ட்ரிஸ்ல உள்ளவங்களுக்கு சர்வேங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த சர்வேல நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. ஸோ அதே வந்து நம்ம இதோட சேர்த்து உருவாக்கினோம். அதுவும் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல தான் வரும். ஓகே, சர்வே அவைலபிளா இருக்கு, அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு ஏர்ன் பண்றது. இவன் இன்னைக்கு கூட எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதுல ஏர்ன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சர்வேல எங்களோட கிளாஸ்லையும் சரி, அந்த வெப்சைட்லையும் சரி. ஓகே ரைட். இப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரக்குள்ள எங்களுக்கு உண்மையாவே ஆன்லைன் மணி மேக்கிங்கும் ஆஃப்லைன் மணி மேக்கிங்கும் நல்ல ஒரு விஷயத்தை விலகி கொடுங்க. நாங்க ஆக்டிவா இருந்து ஒரு ஒர்க் ஒன்று பண்றோம் தானே. ஸோ இது வந்து ஸ்டார்ட் வந்து உங்களுக்கு இப்படித்தான் அமையணும். உங்களுக்கு ஆரம்பம் வந்து இப்படித்தான் அமையணும். ஆனா நீங்க எதை நோக்கி போகணும்னு சொன்னா பெசிவை நோக்கி போகணும். பெசிவ் இன்கம்ங்கிறது என்னன்னா, நாங்க எங்களுக்காக ஒர்க் பண்ற ஒரு அசட் பேசிஸை உருவாக்குறது. அவங்க ஒர்க் பண்றதால எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, ஸோ அதைத்தான் நம்ம உருவாக்குறதுக்காக முயற்சி செய்யணும். அங்கதான் நீங்க ரிச்சஸ்ட் பர்சன்ங்கிற ஒரு கான்செப்டுக்கு வருவீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு